மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணையவழி பயிலரங்கம் இன்று 1142வது நாள். 2023 தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக செல்லும் இந்த நிகழ்வு தினம் காலை 5:27 முதல் 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்று என்ற வகையில் இந்த மாத தலைப்பு தலை. தலை என்ற தலைப்பில் பல்வேறு பேச்சாளர்கள், பயிற்றுனர்கள் தங்களது கருத்துக்களை சொல்லி வந்த நிலையில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திருமதி லாவண்யா மணிமுத்து அவர்கள். யாஸ் அகாடமி அந்த அமைப்பின் ஃபவுண்டர், குழந்தைகளுக்கான பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை அளிக்கும் அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் அணிமொழி அகாடமியின் இயக்குனர் மற்றும் பல தளங்களில் அவரது பங்களிப்பை கொடுத்து கவிதை, கட்டுரை என்றும் நிறைய புத்தகங்களும் எழுதும் எழுத்தாளர். நம் நற்பகுதியில் தொடர்ந்து பங்கேற்று அவரது பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கும் மிக இனிமையான ஒரு பேச்சாளர் அவர்கள் இன்று தலை என்ற தலைப்பில் அருமையான உரையை நிகழ்த்த வந்துள்ளார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்று தலம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிறப்பானதொரு அறிமுகத்திற்கு நன்றி ரமேஷ் சார். இந்த வாய்ப்பை வழங்கிய நம்மளுடைய ஃபவுண்டர் அவர்களுக்கும், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எல்லோருக்கும் ஆதரவு கொடுத்து ஒரு நல்ல ஒரு இனிய காலை எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரியான சரி இந்த டீமுக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் நம்ம தலை அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த தலை அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியமானதுன்னு ஒவ்வொருத்தருமே அது சம்பந்தமான அதை வந்து ஒவ்வொரு நாளும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட விஷயங்களை தலை அப்படிங்கிறதுல நிறைய சொல்லிட்டாங்க. தலைமை பண்புகளை பத்தி, தலைவர்களை பத்தி, அப்புறம் வந்து பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நிறைய சொல்லிட்டாங்க ஒவ்வொருத்தரும், நம்மளுடைய நண்பர்கள். சரி, அதுல இருந்து நம்ம இன்னும் புதுசா என்ன சொல்ல முடியும், வேற என்ன அது சம்பந்தமா இருக்கு அப்படின்னு என்னால தேடி கண்டுபிடிக்க முடிஞ்ச விஷயங்களை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். இன்னைக்கு வந்து முதல்ல நம்ம இந்த தலை அப்படிங்கிறத போர், என்னடா எடுத்த உடனே போர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. முதல்ல நம்மளுடைய வரலாறுல இருந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அதை நான் எடுத்தேன். அப்படியே அதை சீரியஸா கொண்டு போகலாம் நம்மளுடைய இதுல இருந்து அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அதை எடுத்தேன். போர் அப்படின்னோடனே உங்களுக்கு எல்லாம் எந்த போர் ஞாபகம் வருது? பெருசா எது டக்குன்னு எல்லாருக்கும் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது எது? ஏதாவது 1 or 2 ஆன்சர்ஸ் சொல்லுங்க, அதுக்கப்புறம் சாரி சார், குருஷேத்திர போர். மகாபாரதத்துல நடந்த குருஷேத்திர போர். இன்னும் ஒரு பதில் யாராவது? பானிபட் போர். பானிபட். சூப்பர். ஓகே சார், சூப்பர். ஸோ எல்லாருமே ஹிஸ்ட்ரியில படிக்கும்பொழுது போர் நிறைய படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரி படிக்கும், வரலாறு படிக்கும் பொழுது நம்மளுடைய பாட சம்பந்தமா நிறைய படிச்சிருப்போம். அதையும் தாண்டி ஆழ்ந்து வாசிப்பவர்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த தலைன்ற வார்த்தை வச்சே ஒரு போர் இருக்கு. அதைத்தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். தலையாலங்கானத்து போர் அப்படின்னு. தலையாலங்கானத்து போர். ஐயா சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஆமா சார். சோ அந்த தலையாலங்கனத்து போர் அப்படிங்கிறது வந்து சங்க காலத்தில் நடைபெற்ற தலை சிறந்த போர். அதுலயும் அது தலை சிறந்த அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த தலையை வந்து முதன்மை அப்படிங்கிற ஒரு பொருளாகவும் கொள்றதுனாலதான் நிறைய இடங்கள்ல அந்த தலை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதன் பொருள் வந்து என்றான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னு சொல்றோம். அப்ப அது மாதிரி இந்த தலை அப்படிங்கிற வார்த்தை முதன்மை அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்டிருக்கிறதுனாலதான் எல்லாத்துக்கும் ப்ரிஃபிக்ஸா முன்னாடி வந்து அவங்க இதை நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. அந்த வகையில இந்த தலையாலங்கானத்த போர் அப்படிங்கிறது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, அது நடந்த இடம் வந்து தலையாலங்கானம் அப்படிங்கிற இடம். அது எங்க இருக்குன்னா சோழ நாட்டுல இருக்கு. இப்ப வந்து திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் சிமிழி அப்படிங்கிற ஊராட்சியில இருக்க ஒரு கிராமம். அதை வந்து தலையாலங்காடு அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த போர் நடந்த பொழுது அது பேர் வந்து தலையாலங்கானம், அப்புறம் காடுன்னு மாறிச்சு.
இந்த ஊர்ல தான் இந்த போர் நடந்துச்சு. இது யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா, நெடுஞ்செழியனுக்கும், பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுக்கும், மற்ற 7 மன்னர்களுக்கும் சேர்ந்து நடந்த போரு. என்னதுக்காக போர் அப்படின்னா, அந்த பாண்டிய நாட்ட கைப்பற்றுவதற்காக 2 பேரரசர்களும், 5 வேளிர்களும் சேர்ந்து 7 பேர் ஒண்ணா சேர்ந்து இந்த பாண்டியன தாக்குறாங்க. நெடுஞ்செழியன் பாண்டியன தாக்குறது தான் இந்த போர். அந்த 7 பேர் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து சேர மன்னன் யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து சோழ மன்னன் கிள்ளிவளவன். இவங்க 2 பேரும் பெரிய மன்னர்கள். மூவேந்தர்கள்ல 2. அடுத்து வேளிர்கள்ல யார் யாருன்னா, திதியன், எழினி, எருமையூரன், இளங்கோவேண்மான், பொருணன். இந்த வேளிர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன இதுக்கான ஒரு தலைவர்களா இருக்கக்கூடியவங்க தான் இந்த வேளிர்கள். இப்ப இவங்க 5 பேரும் சேர்ந்து, சேரனும், சோழனும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பாண்டியனோட போரிடுறாங்க. அப்போ எதிரிகள பார்த்து பயங்கர கோவமாயிட்டாரு நெடுஞ்செழியன். அவர் உடனே சொல்றாரு, "இத நான் வந்து சரியா செய்யல அப்படின்னா, நான் வந்து என்ன இது பண்றேன்." அப்படிங்கிற மாரி ஒரு இத சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "என் குடிமக்கள் என்னை கொடியன் என்று தூற்றுவார்களாக. மாங்குடி மருதனை தலைவனாக கொண்ட என் புலவர் சங்கம் என்னை பாடாது போகட்டும். என்னை பாதுகாப்போர் துன்பம் கொள்ள இரவலர்களுக்கு வழங்க முடியாத வறுமை என்னை வந்தடையட்டும்." அதாவது இவங்க எல்லாம் போருக்கு தயாரா இருக்காங்க. நான் போய் ஜெயிக்கலன்னா இதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த மாரி சொல்லிட்டுக்கு போறதுக்கு பேரு வஞ்சினம் அப்படின்னு அர்த்தம். அந்த கடும் கோபத்துல இவங்க எல்லாம் என்னை எதிர்த்து போரிட வராங்கன்றப்ப இந்த 3 இத சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இந்த போருக்கு போய் அவர் வந்து ஜெயிச்சிடுறாரு. அவங்க எல்லாரையுமே இது பண்ணி 7 பேரையுமே ஜெயிச்சு கொண்டு வராரு. அப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர பத்தி புலவர்கள் பாடாததே இல்லையாம். நம்மளுடைய தமிழ்ல நக்கீரரும், மாங்குடி மருதனாரும், நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி இதுலலாம் இவர பத்தி பல பாடல்கள், அதாவது இவர வெற்றி நாயகனா வச்சு பாண்டியன் நெடுஞ்செழியன பத்தி பல்வேறு பாடல்கள் நக்கீரனாரும், மாங்குடி மருதனாரும், நெடுநல் வாடையிலயும், மதுரை காஞ்சியிலயும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கு. அப்ப இந்த தலை அப்படிங்கிறத வச்சு வர்ற நம்மளுடைய வரலாற்றில் மிக முக்கியமான சங்க காலத்தில் நடந்த இந்த போரை வந்து முதல்ல பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அப்போ இந்த போர்லயே வந்து நம்ம அந்த ராஜாவுடைய தலைமை பண்பு, ஒரு போர் வந்துருச்சு அப்படின்னா 7 பேர் சேர்ந்து வராங்க அப்படிங்கும் பொழுதே நமக்கு வந்து என்ன ஆகும், ஒரு பெரிய ஒரு பயம், பதட்டம் எல்லாமே இருக்கும். எவ்வளவு பெரிய அரசர் ஆனாலும் அந்த கோபத்துல அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, அவருடைய அந்த ஒரு சரித்திரம் படைக்கிறதாகட்டும், அந்த 7 பேர தோற்கடிக்கிறதாகட்டும்ங்கிற ஒரு இப்படியெல்லாம் நெகட்டிவா நடந்துருச்சுன்னா, எனக்கு இந்த மாரியெல்லாம் ஆகட்டும்ங்கிற ஒரு இத சொல்லிட்டு போற அளவுக்கு எவ்வளவு தைரியமான ஒருத்தரா, ஒரு தலைவரா அவர் இருந்திருப்பாரு அப்படிங்கிறத தான் இங்க வந்து பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காப்பியம் படைத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம வந்து நெறைய இப்ப கூட 2 பேர பார்த்தோம். மாங்குடி மருதனார், நக்கீரன். அது மாதிரி இந்த தலை அப்படிங்கிற பெயர் வைத்து காப்பியம் படைத்தவர்கள். பெயர்கள் யாருக்காவது ஞாபகம் வருதா? சரி, நான் சொல்றேன். சீத்தலை சாத்தனார். இது வந்து எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சீத்தலை சாத்தனார் மணிமேகலை எழுதியவர். சீத்தலை சாத்தனார். இவர் இளங்கோவடிகளுடைய அவருடைய நண்பராவும் இருந்திருக்கிறாரு. இவர் வந்து ஆக்சுவலா சீத்தலை வாய் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். அது வந்து இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணராயபுரம், கரூர் மாவட்டத்துல இருக்கிற சீத்தலை வாய்ங்கிற ஊர்ல பிறந்தவர் இவரு. ஆனா இவர் எங்க வாழ்ந்தாருன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில வந்து கூல வாணிகம் செய்தார். கூல வாணிகம் அப்படின்னா, அந்த வைக்கோல் அந்த அந்த இது பண்ணாது. புத்திஸ்ட், அதாவது நெறைய புத்த மத சார்ந்த விஷயங்கள் வந்து இவர் வந்து நெறைய எடுத்து எழுதினாரு. இந்த புத்தகத்துல மணிமேகலை உங்க எல்லாருக்கும் தெரியும். கோவலனுடைய மகள். அவங்களுடைய சிறப்ப வந்து அந்த இதுல வந்து நெறைய சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதுல நெறைய பங்களிப்புகள் அந்த புத்தகத்துல அந்த பசிப்பினி இல்லாத ஒரு இத வந்து உருவாக்குறதுக்கான இதெல்லாம் அந்த புத்தகத்துல இருக்கும். அப்போ இந்த சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறவரு, அந்த தலை அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கக்கூடிய அந்த இடத்துல பிறந்து பெருமை பெற்று சிறப்ப ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றான இந்த காப்பியத்தை படைத்தவர் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து வந்து தலைவு. இந்த வார்த்தை பார்த்தோனே உங்களுக்கு என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைப்பீங்க சிலர். தலைவுங்கிறத பார்த்தோனே என்ன புரியுது? என்ன வார்த்தை உங்களுக்கு என்ன புரிதல் ஏற்படுது இந்த வார்த்தையை பார்த்தோனே? சொல்ல பார்த்தோனே. தலைவு யாருக்காவது ஐடியா இருக்கா? உயர்வு அந்த சாரி, மாதிரி. உயர்வான அந்த மாதிரி ஒரு மீனிங். உயர்வான. சரிங்க மேடம். நன்றி, நன்றி. ஓகே. தலைவு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, பெண்களுடைய அந்த முந்தானை இருக்கு இல்லைங்களா? ப்ளீட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனலா இது பண்ணி அந்த கீழ தொங்கும் இல்லையா? அந்த அந்த பகுதிய தான் தலைவு. ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
அந்த தலைவு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த அதாவது கலோக்கியலா சொல்றதுல வந்து தளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தலைவு அப்படிங்கிற வார்த்தை தான் மருவி அப்படி ஆயிடுச்சு. இந்த தளவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்து கருவாச்சி காவியம்ல வந்து ஒரு இடத்துல அதை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த கதையில வர நாயகி வந்து கருவாச்சி. அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அம்மா வீட்ல வந்து அந்த பொண்ணு இருப்பா. அப்போ ஒவ்வொன்னா அவங்க அம்மாவோட இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பா. அப்ப அவங்க அம்மா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவள தூங்க சொல்லிட்டு, இவ மேல அவங்க அம்மாவுடைய அந்த முந்தானை வந்து படர்ந்து கிடக்கும். அப்ப தூங்காம அந்த அவளோட வாழ்க்கைய பத்தி அவ யோசிச்சுக்கிட்டே, அப்படியே அந்த இத புடிச்சிட்டு இருப்பா. அப்ப வந்து அவளுக்கு ஒரு தடவ அவங்க அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா, தண்ணீல அ ஆற்றோட போ வேண்டிய பொண்ண அந்த முந்தானைய குடுத்து, புடிச்சு உயிர குடுத்து இழுத்து, அந்த பொண்ண காப்பாத்திட்டு அவங்க அம்மா அந்த தண்ணிக்குள்ள விழுந்து, அவங்க கொஞ்சம் தூரம் ஆத்தோட போய், அதுக்கப்புறம் நீச்சல் அடிச்சு கஷ்டப்பட்டு கரையேறி வருவாங்க. அப்ப அந்த வாசனை அந்த பெண்ணுக்கு அந்த முந்தானைய தலைவோட வாசனை வந்து பட்ட உடனே இது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். தன்னோட உயிர குடுத்து என்ன காப்பாத்துனாளே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வுகள்லாம் வரும். அதுக்கப்புறம் இவங்க அடிக்கடி சொன்னது, இந்த ஒரு மொத்தமா இருக்கிற அந்த இப்ப வந்து 6 மீட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்பலாம் முழம் அப்படிங்கிறதுல 2½ முழம் தான் அந்த தலைவுக்கு வந்து விடுவாங்களாம். முந்தானைக்கு வந்து 2½ முழம். அந்த 2½ முழம் வந்து எவ்வளவோ வேலைகள் செய்கின்றது. சும்மாடு வைக்கிறதுக்கு, அவசரத்துக்கு பாத்திரம் துடைப்பதற்காக, ஞாபகம் முடிச்சு போடுவதற்காகன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15, 16 வேலைகள் வந்து இந்த தலைவு வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருவாச்சி காவியத்துல ஒரு இடத்துல வரும். அப்போ அந்த ஒரு பெண்களுடைய வாழ்க்கையில இத்தனை இதுல 2½ அடி முழத்துல தான் அவளோட வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வரி முடிஞ்சிருக்கும். அப்போ அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த படைப்புல நம்ம வந்து பார்க்க முடியும். அதனால அது தலை அப்படிங்கிற வார்த்தையோட பொருந்தி வந்ததுனால நான் இங்க பகிரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலை வணங்குதல். இந்த தலை வணங்குதல் அப்படிங்கிறது நெறைய நேரத்துல இந்த தலை வணங்குதல் அப்படிங்கிறது ஒரு அ ரெஸ்பெக்ட்ட வெளிப்படுத்துற ஒரு விதமா இருக்கிறது தான் இந்த தலை வணங்குறது இல்லையா? ரெஸ்பெக்ட்ட வெளிப்படுத்தி அவங்களோட வெற்றிய கொண்டாடுறதுக்கு தலை வணங்கி அந்த வெற்றிய வந்து எல்லாரும் போட்டுர்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப இதுல வந்து நான் சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். சின்ன வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு பாஸ்கெட் பாலோட ஒரு பிராக்டிஸ் செஷன் நடந்துட்டு இருக்கு. விளையாண்டுட்டு இருக்கிறது வந்து ஜப்பான் பிளேயர்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது, அவருடைய அந்த அவருடைய பந்து வந்து போய் என்ன பண்ணிருது அப்டின்னா, அந்த ஹெல்ப் பண்றதுக்கு இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு பெண் மேல அந்த பால் வந்து விழுந்துருது. உடனே ஆப்போசிட் சைட்ல அங்க அந்த கடைசியில இருந்த அவரு கடகடன்னு ஓடி வந்து, அந்த பொண்ணோட பக்கத்துல இப்டி உட்கார்ந்து தலை குனிஞ்சு அப்படியே வரும்போதே அவர் சறுக்கிக்கிட்டே அப்படியே உட்கார்ந்து, அப்படி தலை குனிந்து அந்த பொண்ணுக்கு வந்து தன்னுடைய மன்னிப்பை வந்து தெரிவிப்பாரு. அப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆயிடும். அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துரும். அந்த பொண்ணு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். அவ்ளோ நேரம் அவர் வந்து குனிஞ்சு, தலை வணங்கி அந்த இடத்துல மன்னிப்பு கேட்பாரு. அப்போ அந்த தலை வணங்குதல் அப்படிங்கிற ஒரு குணம் எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அதாவது மன்னிப்புக்கு கூட இவ்ளோ பொலைட்டா, இவ்ளோ ஹம்பிளா கேட்க முடியுமா? அப்படிங்கிற மாதிரியா, அத வெறும் சாரிங்கிற வார்த்தையில இல்ல. அத எப்படி நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிற அந்த உடல் மொழிய வந்து இந்த தலை வணங்குதல் மூலமா, அந்த மன்னிப்போட அதிகபட்ச மரியாதையோட கேட்கக்கூடிய ஒரு மன்னிப்பா தான் அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி ஒரு காட்சி இந்த தலை வணங்குதல் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நானுமே பார்த்திருக்கேன். ஒரு வெளிநாட்டுல இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நான் வந்து டாக்ஸிக்காக காத்திருந்தேன். அப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ என்னோட டாக்ஸி வரலையேன்னு சொல்லிட்டு நான் அத பார்த்துட்டே எங்க வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மேப் பார்த்துட்டே இருந்தேன். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, என் பக்கத்துல இன்னொரு டாக்ஸி வந்து நின்னுது. நின்ன உடனே அவரு வந்து டக்குனு கடகடன்னு அந்த டிரைவர் சீட்ல இருந்தவர் வேகமா இறங்கி வந்தாரு. இறங்கி வந்தோனே எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்குடா இந்த டாக்ஸி டிரைவர் நம்ம கிட்ட வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவரு வந்து கேன் ஐ கெட் அ சேஞ்ச் ஃபார் 5 ரிங்கட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் கேட்டாரு அவரு என்கிட்ட. உடனே நான் என்கிட்ட இருந்தத எடுத்து சேஞ்ச குடுத்தேன். அவரு காசு குடுத்துட்டு தான் வாங்குனாரு. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் அவர்கிட்ட இருந்தத குடுத்துட்டு என்கிட்ட சேஞ்ச் வாங்குனாரு அவ்வளவுதான். வாங்கி முடிச்சுட்டு அப்படியே அந்த சொல்லுவாங்கல்ல, அவரோட ஃபுல் இடுப்புல இருந்து அப்படியே பெண்ட் பண்ணி மொத்தமா அப்படியே குனிஞ்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமா போயிடுச்சு. என்னடா அவர் குடுத்த காசுக்கு சேஞ்ச் தான் குடுத்தோம். இதுக்கு இவ்வளவுதான் தேங்க்ஸ்னா, அப்புறம் தான் நான் போய் ஏன் பவ் டவுன் த ஹெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அந்த ஜப்பானியர்களுடைய மரியாதை வந்து அத்தகையதானது. அவங்க அதிகமா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்டின்ட்டு. ஆனா அவர் வந்தவர் ஜாப்பனீஸான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் குடுத்த அந்த மரியாதை வந்து உண்மையிலேயே நெகிழ வச்சுருச்சு. நம்ம அந்த இதுக்கு தகுதியுடையவரா? அப்டின்ற மாரி எனக்கு ஒரு நிமிஷம் தோண ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா அவர் குடுத்த அமௌண்ட்டுக்கு நான் ஜஸ்ட் சேஞ்ச் தான் குடுத்தேன். அப்ப எப்படி அவருடைய நன்றிய வெளிப்படுத்துறாரு? அப்ப எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த தலை வணங்குதல் அப்டிங்கிறது எனக்கு இந்த 2 இன்சிடென்ட்ஸ் மூலமா புரிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நிமிஷம்.
பாடல்கள் நிறைய வந்து பாடல்கள் எல்லாருமே ரசிச்சு கேட்டிருப்போம். நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். தலை அப்படிங்கிற வார்த்தை வச்சு உங்களுக்கு ஞாபகம் வர பாடல்கள் சொல்ல முடியுமா? நிறைய சினிமா பாடல்கள் எல்லாருமே ரசிச்சிருப்போம். தலையின் தலையை நீ வணங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குல்ல மேடம். மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டு. சரி மேடம். ரொம்ப ரொம்ப ரசிச்சு நான் ரொம்ப ரசிக்கிற பாட்டு அது. ரொம்ப சூப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நிறைய வந்து நமக்கு மனதுக்கு நெகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கும். ரொம்ப வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பாடல்கள். நான் சும்மா ஜஸ்ட் அதோட பெயர்கள் என்னென்னு மட்டும் சில பாடல்களை சொல்றேன். ரொம்ப ரசிச்சிருப்பீங்க எல்லாரும் இந்த பாட்டு. தலைக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். நான் வரிகள் வந்து ரொம்ப பிடிச்சனால வரிகளா தான் எடுத்திருக்கேன் எல்லாத்துலயும். எனக்கு அந்த அளவுக்கு பாடவும் தெரியாது. அதனால நண்பர்கள் எல்லாரும் மனசுக்குள்ள அவங்களே பாடிக்கோங்க. தலைக்கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும். அந்த காத்து வந்து அழகான செய்தியை நம்ம கிட்ட சொல்லிட்டு போகுது. என்ன செய்தி? விழுகின்ற அந்த விதையெல்லாம் மரமாக வாழ சொல்லித்தரும். அப்ப எவ்வளவு ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி அந்த விதைகள் மரமாகுது அப்படிங்கிற ஒரு 2 லைன் பாருங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை அந்த அழகான வரிகள் சொல்லி கொடுக்குது. தலையை கோதிட்டு வர அந்த காத்து சொல்லுது, கலங்காம இரு, தைரியமா இரு, விழுகிற அந்த விதை மரமாகிறதுல எவ்வளவு பெரிய செய்தியை உனக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பரா சொன்ன பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் அந்த வந்து தான் ஒரு பெண் மேல வச்சிருக்கிற காதலை வந்து அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, உன் தலைமுடி உதிர்வதை கூட காண முடியும், அந்த ஒரு சின்ன முடி உதிர்வதை கூட என்னால தாங்கிக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் உன் மேல காதலை வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்றது அந்த பாடல். அடுத்து பாத்தீங்கன்னா பழைய பாடல் நம்ம தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல். தர்மம் தான் என்னைக்குமே நம்மள வந்து சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? செஞ்ச தான தர்மம் வீணாகாது அப்படின்னு பெரியவங்க எப்பவுமே சொல்றது. இப்ப அந்த வார்த்தைகள்லாம் எங்கேயுமே கேட்கவே முடியறது இல்ல. அடிக்கடி ஊர்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு அழகான ஒரு இதா அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிட்டு இருந்தது. இப்ப அத வந்து அந்த வார்த்தைகள்லாம் சொல்லாதனால அப்படின்னா என்னங்கிறதே தெரியாத மாதிரியான சூழல் தான் இருக்கு. அப்ப அது நம்மளுடைய தலைமுறையே காக்கும் அப்படிங்கும் பொழுது, இப்ப தலைமுறைன்னு சொன்னதுனால சொல்றேன். அந்த தலைமுறை அப்படிங்கிறதுல பெரும்பாலும் 7 தலைமுறைகள் சொல்லுவாங்க. அதற்கான பெயர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளது முதல் தலைமுறை இருக்கிறவங்க, அடுத்து நம்மளுடைய அம்மா, அப்பா, 2வது தலைமுறை, 3வது தலைமுறை பாட்டன், பாட்டி, அடுத்து ஓட்டன், ஓட்டி, பூட்டன், பூட்டி, அதுக்கப்புறம் சேயோன், சேயோள், பரன்பறை அப்படிங்கிறதான் 7வது தலைமுறை. பரன்பறை இதுதான் மொத்தமா பரம்பரை அப்படின்னு சொல்றதற்கான காரணம் வந்து இதுதான். 7 தலைமுறைகள். அந்த 7வது தலைமுறை வந்து பரன், அந்த ஜென்ஸோடது வந்து பரனும், லேடிஸோடத பறை அப்படின்னு சொல்றதுதான் 7 தலைமுறைகள். இப்ப அதை வச்சுதான் அவங்க அந்த பரம்பரை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த 7 தலைமுறைகள் எப்படி ஒரு அழகான அந்த தலைமுறைகள் ஒவ்வொன்றும் சொன்ன நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துச்சுனாலே எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு செழிப்பான இதா நம்மளுடைய நாடு, நம்மளுடைய மக்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து இந்த நம்மளுடைய விடுதலை இது சம்பந்தமா ஒரு பாடல் பாத்தீங்கன்னா, பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா, வாள்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கும் தேசமடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசபக்தி பாடல் நம்மளோட அர்ஜுன் சாரோட படத்துல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வரிகள். பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசம், நீங்க வாள்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க தலையவே வாங்குற அளவுக்கு தைரியமான ஆளுங்கடா, வாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளுடைய பெருமையை சொல்லுகிற மாதிரியான வரிகள் இந்த 2ம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே நிறைய பேர் ரசிச்சிருப்பீங்க இந்த பாட்டு, மலர்ந்தும் மலராத பாடல். அந்த அண்ணன் தங்கைக்குரிய பாசம், அது ரொம்ப ரசிக்கக்கூடிய. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வரும், நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தலை சீவி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வரியை நான் எடுத்தேன். என்ன அப்படின்னா ஒரு அலங்காரம் முழுமை பெறுது அப்படின்னாலே அது எங்க வந்து முடியுது அப்படின்னா அழகா தலை சீவி இருக்கணும் இல்லையா? மத்த பவுடர் போடுறோம், அது வைக்கிறோங்கிறதெல்லாம் அடுத்து. தலை சீவி இருந்தா தான் அந்த அலங்காரம் கம்ப்ளீட் ஆகுதுங்கிறது. சோ அந்த தலை சீவிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஒருத்தருடைய முழுமை. சார் உடனே வீரா சார், ஆமா சார், ரொம்ப அழகா இருக்கீங்க சார். அப்ப நதியில் விளையாடி கொடியில் தலை சீவின்னு அந்த காற்றை வந்து அவர் வர்ணிச்சிருப்பாரு. அப்ப அந்த தலை சீவிங்கிறத மட்டும் நான் இங்க மெயினா ஹைலைட் பண்ண விரும்புறேன். ஒரு எவ்வளவு பெரிய மேக்கப் பண்ணி என்ன பண்ணியிருந்தாலும் நம்ம முதல் தலை சீவி இது பண்ணியிருந்தா மட்டும்தான் அலங்காரம் முழுமை பெற்றதுங்கிற ஒரு இப்ப இருக்கிற ட்ரெண்ட் விட்டுலாம் நம்ம. ஆனா நம்மளோட பேசிக்கான ஒரு விஷயம் வந்து அந்த தலை சீவி முடிஞ்சிருக்கணும். தலை சீவி முடிஞ்சிருக்குன்னா பின்னி இருக்கணும், ஏதோ பண்ணிருக்கணும், அப்படியே விரிச்சு போட்டிருக்க கூடாதுங்கிறதா அந்த ஒரு இதுல சொல்ல வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு ரைம்ஸ் கூட என்ன, அதுலயும் இதையே தான் சொல்றாங்க. அந்த ஒரு ரைம்ஸ்ல தலைவாரி பூச்சுக்குடி உன் அன்னை பாடசாலை போக சொன்னால் உன்னை. அப்ப தலைவாரி பூச்சுக்குடி தான் அந்த
இது பண்ணி எந்த ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாலுமே குளிச்சு தலை சீவி அதுக்கப்புறம் நீங்க அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கறத வலியுறுத்துறது ரைம்ஸா கூட அழகா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த தலை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறது இந்த ரைம்ஸ் மூலமாவும் இந்த நம்ம கொடியில் தலை சீவின்னு வர அந்த தலை சீவிங்கிற வார்த்தையும் இதுல எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிட்டே போலாம். நான் ரசிச்ச சில பாடல்களை தான் உங்ககிட்ட இங்க சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்து இந்த தலைமை பண்புகள், நிறைய பேர் தலைமை பண்புகளை வச்சு பேசிட்டீங்க. இதுல வந்து நான் சில விஷயங்களை வந்து இது பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக் எதுலன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபுட்பால்ல அவங்க கேம் விளையாட போவாங்க இல்லையா? விஜய் அவங்க படத்துல பிகில் அப்படிங்கிற படத்துல. அதுல பாத்தீங்க அப்படின்னா, அந்த டீம் வந்து ஒரு ஸ்பிரிட்டே இல்லாம விளையாடுவாங்க. அவங்களாலதான் தப்பு, இதனாலதான் கோல் போடல, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லி அவங்கள சரி பண்ணணும். இந்த டீம் ஸ்பிரிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள அந்த இடத்துல அவர் வந்து தள்ளப்படுறார். அப்ப அவர் சொல்ற ஒரே வார்த்தை, "நீ உனக்காக விளையாடாத, உன் ஊருக்காக விளையாடுன்னு." அத ஃபர்ஸ்ட் புரிய வைக்கிறதுக்காக அவங்கள என்ன பண்ண சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் கரெக்ட்டா அந்த கோல் போடல அப்படின்னா 10 தடவ ஓடணும். ஒருத்தரும் ஒரு கோல் போடணும். அந்த கோல் கரெக்ட்டா அந்த அந்த இதுல போய் கவர் ஆகலன்னா, கண்டிப்பா நீங்க எல்லாருமே 10 தடவ ஓடணும் அப்படிங்கும் பொழுது, தொடர்ந்து ஒரு 4 பேர் வந்து போடுவாங்க. கோலே விழுகாது. எல்லாருமே அந்த இதுல வந்து பங்கேற்கணும். டீம் முழுவதுமா 10 தடவ ஓடணும் அப்படிங்கும் பொழுது, 40 தடவ அந்த இடத்துல ஓடி முடிச்ச உடனே எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போயிடும். என்ன செய்றதுன்னே தெரியாது. களைச்சு போய் அப்படியே எல்லாரும் துவண்டு போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது, அடுத்து போற பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, "தயவு செய்து போட்டுருமா, எங்களால முடியல" அப்படின்னு சொல்லி. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அடுத்து வர்ற எல்லாருமே நம்ம டீம் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல போடுவாங்க. போடும்போது எல்லாருமே கோல் கரெக்ட்டா போட்டுருவாங்க. அப்ப அத முடிச்ச உடனே அவர் சொல்ற ஒரே வார்த்தை தான், "எப்பவுமே உன்னோட டீமுக்காக விளையாடு. உன்னோட நாட்டுக்காக விளையாடு. உன் பேர் என்ன? உன் பேருங்கிறத மட்டும் பார்க்காத. உன்னோட டீம், உன்னோட ஸ்டேட், உன்னோட நாடு, உனக்காக வந்திருக்கிற அந்த ஆடியன்ஸ்க்காக விளையாடு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய அந்த கோல் என்னவா இருக்கணும்? எந்த ஒரு விஷயமா இருக்கணும்? அப்படிங்கிறத அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலமா அது ஷாக் ட்ரீட்மெண்ட்டா கூட இருந்திருக்கலாம் எல்லாருக்கும். என்னடா இவ்வளோ இது ஓட சொல்றாரு அப்படிங்கிறது கோவம் வந்திருக்கும். என்னென்னமோ அந்த 10 தடவ அவங்க ஓடி வரதுக்குள்ள எவ்வளோ அவர திட்ட முடியுமோ திட்டியிருப்பாங்க. ஆனா, அதுல ஸ்ட்ராங்கா நின்னு ஒரு சரியான ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்னா, அந்த தலைமை பண்புல இருக்கிறவங்க அத செய்றதுக்கு என்ன பண்ணணுமோ, அத தெளிவா கலங்காம அவங்க வந்து கலங்காம தைரியமா பண்ணா மட்டும் தான், அந்த ஒரு டீமையே அடுத்த கட்டத்துக்கு, அந்த குழுவையே, அந்த நிறுவனத்தையே, அந்த குடும்பத்தையே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போக முடியும். அப்ப அந்த தலைமை பண்பு அந்த மாதிரியா இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆன தலைமை பண்புகள் நெறைய இடங்கள்ல நெறைய பேர்கிட்ட வெளிப்பட்டிருக்கு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா, நான் இப்போ சமீபத்துல பார்த்து இது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திரைப்பட நடிகர் அஜித் அவர்கள் வந்து ஒரு இடத்துல அவருடைய கார் ரேசிங்காக போயிருக்காரு. போயிட்டு திரும்பி அதுல வெற்றி அடைஞ்சுட்டு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கோயிலுக்கு போறாரு. போகும்பொழுது பாத்தீங்கன்னா, அந்த கியூல நின்றுருந்தவங்க எல்லாரும் பேர சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் வந்து அமைதியா போயிட்டே இருக்கும்போது, இப்படி ஒரே ஒரு பார்வை தான் இப்படி பார்த்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கை காமிச்சுட்டு போயிட்டாரு. எதுவுமே பேசல, எதுவுமே பண்ணல. அந்த ஒரே ஒரு சிக்னல் மட்டும் தான். இது வந்து அதற்கான இடம் கிடையாது. இது கோவில். யாரும் இந்த இடத்துல பெருசா எதுவும் இது பண்ணக்கூடாதுங்கிறத ஒரே அந்த ஒரு சிறந்த தலைமை பண்பு மூலமா. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் கத்துறாங்க. இப்படி பண்ணாதீங்க. நம்மளோட கண்ட்ரிய ரெப்ரசன்ட் பண்றோம். இது வந்து இது கிடையாது. இந்த இடத்துல நம்மள வந்து டிகிரேட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதையும் 2 இடத்துல குறிப்பிட்டிருந்தாரு. சோ நம்ம நல்ல விஷயங்கள மட்டும் தான் எல்லாத்துல இருந்தும் எடுத்துக்கணுங்கிறதுக்காக கொட்டேஷன்ஸ்க்கு நான் சினிமால இருந்து அவர் டயலாக்ஸையும் இதே எடுத்திருக்கேன். அப்போ இந்த மாதிரியா அந்த இடத்த சூழல கையாள்வதற்கு அவங்க எப்படி சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிறதற்கான ஒரு முன்னுதாரணமா அந்த இடத்துல அவங்க இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது ஒரு சிறந்த தலைமை பண்பா நான் பார்த்ததுனால அத உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தலைமை பண்புல அடுத்து வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஒண்ணு சொல்லலாம்னு நெனச்சேன். சமீபத்தில நான் படிச்ச ஒரு போஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அத வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க ஸ்டேட்டஸ்ல. சரி இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர் வந்து அதிரசம் பிக்சர் இருந்துச்சு அதுல. உடனே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. ஏன்னா அந்த பலகாரம் செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நெறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். சுவையான ஒரு பலகாரம். அப்ப அது என்னடா இத போட்டு அவங்க என்னடா போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல நான் போய் அந்த போஸ்ட் என்னன்னு சொல்லி எடுத்து படிச்சேன். அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு டீம் மீட்டிங் நடந்துட்டு இருந்ததாம். ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. அந்த இஷ்யூவ வந்து சால்வ் பண்றதுக்கான சூழல் இல்ல. அந்த டைம் வந்து ரொம்ப டெட்லைன் கிட்ட வந்துருச்சு. இதுக்கு மேலயும் ப்ரொலாங் பண்ணா கண்டிப்பா எல்லாருக்குமே பிரச்சனையாயி எஸ்கலேஷன் ஆயிரும்ங்கிற ஒரு ஹீட்டான சிச்சுவேஷன் ஓடிட்டு இருக்கு. மேனேஜர் நின்னுட்டு எல்லாரையும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. இப்படி ஒரு இதுல வந்து எல்லாரும் நிறுத்திருக்கீங்க. நான் எப்படி பதில் சொல்றதுங்கிற மாரி டீம் மொத்தத்தையும் இது பண்றாரு. எல்லாருக்குமே தெரியும் இது கிரிட்டிக்கலான விஷயம் தான்னு. டீம்மேட்ஸும் பதில் சொல்லவே முடியல. ஏன்னா எல்லாருமே அவங்கவங்க பெஸ்ட்ட ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனா அந்த இஷ்யூவ முடிக்க முடியல.
பிரச்சனையில இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுன்றனால யாருமே அவருக்கு இல்ல சார் இதை சரி பண்ணிடலாம்னு சமாதானமாவும் பதில் சொல்ல முடியல. இல்ல எங்க தப்பு தான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அது நம்மளோட தப்பு தான், நம்ம என்ன முடிக்கலங்கிறது தெரியும். அதனால என்ன பேசுறதுன்னே தெரியாம எல்லாருமே வாயடைச்சு போய் அவர் திட்டுறதை பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷமா அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு ரொம்ப ஹாட்டான ஒரு அப்படி ஒரு சிச்சுவேஷனா போயிட்டு இருந்திருக்கு அந்த மீட்டிங். அப்ப அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டக்குன்னு அவர் என்ன செஞ்சிருக்காரு, வேகமா ஒரு டீம்மேட்ட பக்கம் திரும்பி அவர் கேட்டாரு, பை த வே ஹவ் அபவுட் யுவர் அதிரசம், கேன் ஐ கெட் இட் டுமாரோ ஆர் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த டீம்மேட் கிட்ட. உடனே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அவ்வளோ ஒரு சீரியஸா திட்டி இது பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு அதிரசத்தை பத்தி பேசுறான்னு சொல்லி டீமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்ச உடனே அதுக்கப்புறம் அவர் கூலா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க வந்திருந்தோம்ல உங்க வீட்டுக்கு, அப்ப நீங்க வந்து அதிரசம் கொடுத்தீங்கல்ல, வி ஆல் என்ஜாய்ட் இட், கேன் வி கெட் தட் நெக்ஸ்ட் வீக் வென்எவர் யூ இஃப் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த சிச்சுவேஷனை கூல் பண்ணோன்னே எல்லாருமே அந்த டென்ஷன்ல இருந்து ரிலீவ் ஆகி வந்துட்டாங்க டீம் ஃபுல்லா. அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணி அந்த டிஸ்கஷனை கொண்டு போய் அந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்றதுன்ற சொல்யூஷனும் அங்கேயே கிடைச்சிருக்கு. அவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஹாட்டான ஒரு ஆர்குமெண்ட், ஒரு ஹீட்டான ஆர்குமெண்ட் அந்த இடத்துல போயிட்டு இருக்கும் பொழுது அந்த தலைமை பண்புல இருந்த ஒருத்தர் அந்த சூழலை கையாளணும். அப்படியே அவர் டென்ஷனாவே போயிருந்தா அதே டென்ஷனோடவே அந்த சொல்யூஷன் கிடைக்காம கூட போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 4 நாள் ஒர்க் பண்ணா கூட அந்த டென்ஷனோட இதுலயே தான் மைண்ட்ல எல்லாரும் போயிருப்பாங்க. அதுக்கான பதில் கிடைக்காமலே இருக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. ஆனா அவரு சரியா அந்த இடத்துல இந்த ஒரு தலைமை பண்புல இருக்கிறவர் ஒரு சின்னதா இந்த ஒரு நிகழ்வை சொல்லி அவர் வந்து அழகா அந்த சூழ்நிலையவே மாத்திட்டாரு அப்படிங்கிறதுதான். அடுத்து இன்று என்ன ஒரு விசேஷமான தினம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இன்னைக்கு வந்து சிவன் ராத்திரி. இதை சொல்லி நான் வந்து நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சிவன் ராத்திரி, இரவு முழுவதும் சிவனுக்கான அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் நடந்து இரவு முழுதும் கண் விழித்து அந்த இதெல்லாம் இது பண்ணுவோம். இப்ப இந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சிவன் ராத்திரி என்ன பேசிக்கா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியான்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு இது டிஸ்கஷன் ஓடிட்டு இருந்தப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி இதுக்கு முடிவு தெரியல, நம்ம போய் சிவன்ட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிவனை நோக்கி வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி யார் பெரியவங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னாங்க, எங்களுக்கு வந்து யாரு பெரியவங்கன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, சரி என்னுடைய அடியையும் முடியையும், அடினா பாதம், முடினா தலை, அதை யாரு கண்டுபிடிச்சிட்டு வரீங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வச்சுட்டு இவர் அக்கினி பிளம்பாக அவர் வந்து காட்சி கொடுக்கிறாரு. கொடுத்த உடனே அவர் வந்து வராக அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து பூமி கடியில அவர் காலை தேடி கீழே போயிட்டே இருக்காரு. இவர் என்ன செய்யறாருன்னா, அன்னப்பறவை வடிவெடுத்து பிரம்மன் வந்து மேல் நோக்கி இவரோட தலையை தேடி போய்கிட்டே இருக்காரு. சிவனோட தலையை நோக்கி தேடி போயிட்டே இருக்காரு. அவ பார்த்தா கண்டே பிடிக்க முடியல. பல இதா தேடிட்டே இருக்காங்க. இதுக்கான இதே கிடைக்கவே இல்லை, பதிலே கிடைக்கல. போயிட்டே இருக்காங்க. அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, பிரம்மன் நான் வந்து அவரோட தலையை பார்த்துட்டேன்னு சொல்லி நீ சொல்லு, சாட்சி சொல்லுன்னு சொல்லிட்டு தாளம்பூவை துணை கூட்டிட்டு வந்து சொல்றாரு. உடனே தாளம்பு சொல்லுது, நான் வந்து இவர் பார்த்துட்டாரு உன்னோட தலையை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து தப்புன்றது சிவனுக்கு தெரியும் இல்லையா? அதனால அவர் என்ன சொல்றாரு, நீ எந்த பூஜைக்கும் பயன்படுவதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாபம் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரும் தேடி பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியலன்னு வந்துடுறாரு. 2 பேரும் அப்பதான் உண்மையை உணர்றாங்க, சிவன் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிற ஒரு ரூபமா சிவன் நடுவுலையும் கீழே வந்து வராக அவதாரத்துல திருமாலையும் மேல அன்ன வடிவுல நம்ம வந்து லிங்கோத்பவரை தரிசிக்க முடியும். அவரோட தலை மேல வந்து பிரம்மன் அந்த அன்ன வடிவுல அவர் இருக்கிற மாதிரி அந்த லிங்கோத்பவர் இது பண்ணதுக்கான ஒரு இதுதான் சிவன் ராத்திரி. இன்னைக்கு அவருடைய பூஜையும் அந்த 4 கால பூஜைகள் நடக்கிறதுல ஒரு காலத்துல இந்த லிங்கோத்பவருக்குமான சிறப்பான பூஜைகள் நடக்கும் அப்படிங்கறதா இன்றைக்கான ஒரு இந்த சிவன் ராத்திரியை ஒட்டி வருகின்ற கதை. அப்போ இவ்வளவு சிறப்பான அடி முடி, இந்த அடி முடியையும் தேடுவது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அந்த போட்டி கோணம் இவருடைய பராக்கிரமம் எவ்வளவுங்கிறத வெளிப்படுத்துவதற்கான ஒரு சாட்சியா அமைஞ்சதா இந்த நிகழ்வு வந்து நம்ம சொல்லலாம். அப்போ அதை எவ்வளவு இதா இவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தோல்வியை இது பண்ணி 3 பேரும் சேர்ந்தாப்புல காட்சி கொடுக்கறதா அந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிறதா. இத்தகைய சிறப்பான நாள்ல எல்லாருமே எல்லா வளமும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு, தலை அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்களோடு தொடர்புடையது. தலைமை பண்பாகட்டும், தலை குனிவாகட்டும், தலை வணங்குதலாகட்டும் அப்படின்னு அது நல்ல விஷயங்களுக்காகவும் சரி, நம்ம ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம், அவமானம் ஏற்படுகிறதற்குமாக ஒரு முக்கியமான வார்த்தையாக இந்த தலை இருப்பது. அதனால எல்லாருமே எப்பவுமே நம்மளுடைய தலை எந்த வகையில வச்சுக்கணும் பத்திரமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி இந்த தலைமை பண்புகள் எல்லாத்தையுமே சரியா பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில தலை சிறந்த ஒரு இடத்தை எல்லாருமே அடையணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சூப்பர் மேடம், நன்றி. அருமையான ஒரு
செய்திகளோட தலை அப்படின்னு நம்ம போர் தலைப்பு தலைவை தலைப்புன்னு சொன்னீங்க இல்லையா, அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கிற மாதிரி சொன்ன விஷயம், தலைன்னு ஆரம்பிக்கிற பாடல்கள், தலைமை பண்புகள், இதெல்லாம் அருமையா வரிசைப்படுத்தி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறீங்க. ஒரு ஒரு யுத்தத்துல கூட என்னென்ன விஷயங்கள் நடந்தது, ஒரு தலை அதுல பாத்தீங்கன்னா எத்தனை விஷயம் இருக்கும். நம்ம ஒரு ரொம்ப கடினமா உழைச்சிட்டு முகத்தை தொடச்சுக்கிறதே தலைவுல தான் தொடச்சுப்பாங்க, கையை தொடச்சுக்கிறது. ஒரு உதவி பண்ணணும்னா இமிடியட்டா யாருக்கா ஒரு பிளட் அடிபட்டுருச்சுன்னா உடனே டக்குன்னு அதுல இருந்து ஒரு துண்டை கழிச்சு கட்டிடுவாங்க. ஒரு ஞாபக சக்திக்கு அதுல ஒரு முடிச்சு போட்டு வச்சுப்பாங்க. ஒரு முக்கியமான சாவி கொத்தை அதுக்குள்ள உள்ள நுழைச்சி வச்சுப்பாங்க. ஒரு குழந்தை வருது, ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா அது ஒரு கொடையா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு தாய்மைக்கும் அந்த தலைவுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதை பற்றி நிறைய விஷயங்கள் பாடல்கள்ல தலைன்னு ஆரம்பிக்கிறது. தலக்கோதும் இளங்காற்று செய்தி சொல்லி ஒரு பாடல் கேட்கும் போதே அப்படியே நிகழ்ச்சியா நமக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய செய்திகளை சொல்லி சென்றிருக்கிறீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நம்ம நட்புல அட்டன் பண்ணாலே ஒரு தலைப்புல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டா மாறிட முடியும் அப்படின்றத மீண்டும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. நன்றி. அருமையான ஒரு செய்திகளை சொன்னவங்க லாவணி மேடத்துக்கு நன்றி தெரிவிச்சு, இன்று பிறந்தநாள் திருமணநாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது தளத்துல இருந்தால் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. யாராவது இருந்தா அன்மியூட் பண்ணி பேசலாம். அம்மாவின் நினைவு நாள் சார். தாமோதரன் ஐயா அவங்களுடைய தாயாரோட நினைவு நாள் இன்னைக்கு. அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம நற்பலை தளத்து நண்பர்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டி ஒரு பிரார்த்தனை வைத்து, இன்று உலகம் முழுவதும் பிறந்தநாள் திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் நற்பலை குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, குழந்தை பேர் வேண்டுவோர் அந்த வரம் வேண்டி அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம் மண்ணலம் பெற்று வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்குள்ள என்ட்ராகும். ஓப்பனிங் கோமதி. வாழ்க வளமுடன் சார். நற்புலரி அன்பு உறவுகளுக்கு இனிய காலை நற்காலை வணக்கம். லாவண்யா மேடம் பிரமிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா சங்க இலக்கியத்தில் அநேகமாக நான் கேட்ட வரைக்கும், இப்போ கொஞ்சம் தான் கேட்குறேன், சங்க இலக்கியத்தில் இவ்வளோ தூரம் டீப்பாக போனதுங்கிறது தலையாங்கணத்து போர்லேருந்து ஆகட்டும் எல்லா விஷயமுமே சங்க இலக்கியத்தில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. எனக்கு அந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான் சிவாஜியோடது ஞாபகம் வருது. அது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அந்த இன்சிடெண்ட்டு. ஒரு நடிப்பு போட்டி வைக்கிறாங்க. ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதில் வந்தோடனே நிபந்தனை என்ன சொல்கிறாங்கன்னா, வாய்மொழி கூடாது, உங்களுக்கு பேசக்கூடாது, முகபாவத்தாலேயே நீங்கள் உங்களுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி இதில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தராக பண்ணுறாங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசியாக சிவாஜி சார், நமக்கே தெரியும் சிவாஜி சார் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முகத்தோட இடபாகத்தில் ஆணின் முகபாவத்தையும் வலபாகத்தில் பெண்ணின் முகபாவத்தையும் காமிச்சாங்களாம். எப்படி நினச்சி பாருங்களேன். அதனால வெற்றி கண்டிப்பாக யாருக்கு? சிவாஜிக்கு தான், இல்லைங்களா? அதே மாதிரி தான் லாவண்யா மேடம் ரொம்ப வித்தியாசமா, இது வரைக்கும் எல்லாரும் நார்மலா பேசிட்டு இருந்தோம். அந்த தலையாங்கலத்து போருக்கு போனோடனே எனக்கு புரிஞ்சிருச்சு, சங்க இலக்கியத்துல இவ்வளோ தரோவா இருக்கிறாங்க. நம்ம யாருமே அதெல்லாம் எடுக்கவே இல்லை. அப்படிங்கும் போது அவங்க போய் அவங்கள ஒரு சமூக ஆசிரியர்னு சொல்றதா தமிழாசிரியர்னு சொல்றதான்னு தெரில எனக்கு. ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் நல்ல சங்க இலக்கியத்துல டீப்பா போய் சொன்னாங்க. அதே மாதிரி பாடல்களும் நான் ஒரு 2-3 பாட்டு இப்போ வந்துட்டு இருக்க பாட்டை தான் நான் எடுத்தேன். பட் அவங்க வைர வரிகளா இருக்கிற பாட்டு, நிறைய பாட்டுல வரிகள் ரொம்ப வைர வரிகளா இருந்த பாட்டை எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. போரை பத்தி ஆரம்பிக்கும் போதே என்ன இது தலைக்கும் போருக்கும் எப்படி அப்படின்னு சொல்லும்போது அழகா சம்மரைஸ் பண்ணி அந்த டாபிக் எல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம பாக்குற மாதிரியே எல்லாத்துலயுமே அதான், எதையுமே வித்தியாசமா சிவாஜி சார் மாதிரி 10ஓட 11 இல்லாம நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படணும், வித்தியாசமா செய்யணும்,
சங்க இலக்கியத்துக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினைச்சது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ரொம்ப அதே மாதிரி நான் எதிர்பார்த்த சிவன் ராத்திரி இன்னைக்கு எதிர்பார்த்த சிவன் ராத்திரி பத்தி அவங்க பேசுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆன்மீகத்துல ஒரு தலை சிறந்த நாளா நம்ம அதை கொண்டாடுறோம் இல்லைங்களா? அவங்க சொன்ன அந்த கதையோட கூடுதலா எப்படி அப்படின்னு சொன்னா, இது வந்து சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்த நாள், லிங்க வடிவத்துல தோன்ற நாள், பார்க்கடல்ல வந்து அந்த விஷம் கிடைக்கும் போது அதை உலக நன்மைக்காக சாப்பிட்டு சிவன் வந்து நம்மளை காத்த நாள். அதே மாதிரி அதுல ஒரு சயின்டிஃபிக் ரீசன் கூட இருக்கு. அதாவது பிரபஞ்சத்திலேருந்து நமக்கு எக்கச்சக்கமா ஈத்தருங்கிற ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும். அது வருஷத்துல ஒரு நாள் சிவன் ராத்திரி அன்னைக்கு ரொம்ப அதிகமாவே வரும். நாம வந்து 4 கால் பிராணி மாதிரி படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, முதுகெலும்பு வந்து ஹொரிசான்டலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த சக்தி கிடைக்காது. நம்ம வற்றிக்கெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்தோம்னா தான் அந்த சக்தியை வந்து நம்ம உடம்பு ரிசீவ் பண்ணுங்கிறதுனால தான் பேசிக்கா தமிழன் அப்பவே அவனுக்கு சயின்ஸ் நல்லா தான் தெரியுமே. அதனால நம்ம பேசிக்கா வெறும் வயிறோட உட்கார்ந்தோம்னா அந்த அளப்பரிய ஈத்தர் ஆற்றல் வந்து நம்ம உடம்பு கிரகிச்சு கொள்ளும். அந்த காரணம் தான் சிவன் ராத்திரிக்கு. பியோர் சயின்ஸு. பியோர் சயின்ஸை சொன்னா நம்ம யாரும் ஒத்துக்க மாட்டோங்கிறதுனால அதை வந்து வழிபாட்டு முறையில சொல்லிட்டாங்க. அந்த அந்த சிவன் ராத்திரியும் கரெக்டாக எடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து குவியல், அப்படியே கருத்து மணிகளை எல்லாம் கோத்த ஒரு மாலையை வந்து அப்படியே போட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லாவண்யா மேடத்தோடைய அந்த இது கேட்கறதுக்கு ஒரு புதிய கருத்து, எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்க கருத்தை விட்டு சற்று மாறுபட்ட புதிய கருத்து சிவாஜி சார் பண்ண மாதிரி அந்த சங்க இலக்கியத்துக்கு போனது என்ன ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். கங்க்ராச்சுலேஷன் மேடம். அதுக்கு அடுத்து வந்து தாமோதரன் ஐயா வந்து அவங்க அம்மா மறைவு நாள் சொன்னாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எப்போதுமே ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னா அவங்கள நினச்சி வருத்தப்படாமல் அவங்களோட நம்ம கழித்த நாட்கள், இனிமையான நாட்களை நினச்சி பாருங்க. அவங்களோட வாழ்த்தும் ஆசீர்வாதமும் உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குங்க சார். அதனால் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. ஒரு சின்ன செய்தி, உங்களோட ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய வாழ்த்தையும் நான் விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு 2 கோவிலில் போய் நைட்டு பாடுறேன் சிவன் ராத்திரிக்கு. உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்காக ஒரு சின்ன பாட்டை மட்டும் பாடிட்டு முடிச்சிடுறேன். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, எங்கும் சிவாய, எதிலும் சிவாய, யாதும் சிவாய, யாவும் சிவாய, உடலும் சிவாய, உயிரும் சிவாய, வேதம் சிவாய, நாதம் சிவாய, காற்றும் சிவாய, கூற்றும் சிவாய, நீரும் சிவாய, நெருப்பும் சிவாய, மண்ணும் சிவாய, விண்ணும் சிவாய, ஒளியும் சிவாய, ஒலியும் சிவாய, பிரணவம் சிவாய, பிரம்மம் சிவாய, நாளும் சிவாய, கோளும் சிவாய, கைலை சிவாய, சகலம் சிவாய, சிவ 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 சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. கங்க்ராச்சுலேஷன் லாவண்யா மேம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ கோமதி மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக் பாடலோட. அடுத்து ஜெகநாதன் சார், உங்க ஃபீட்பேக். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திரு தாமோதரன் ஐயாவோட அம்மாவின் நினைவை போற்றுவோம். லாவண்யா மேடம் அவர்கள் சிறப்பாக பேசினாங்க. அவங்களோட ஒரு வேற ஒரு கோணத்துல அணுகியிருக்காங்க இன்னைக்கு. அதை வந்து ஒரு வார்த்தைகளையும் எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தைகளுக்கு தலைமை பண்புகளையோ தலைமையை பற்றியோ அதை எப்படி ரிலேட் பண்ணுறதுன்றதை பற்றி ஒவ்வொரு இதுக்கும் போர் அதிரசம்னு வச்சு கூட அதை வச்சு கூட சொன்னாங்க. தலைமை பண்புகள்னு சொன்னாங்க. பாடல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தளவுன்றது வார்த்தையை அது நம்ம வந்து முந்தானை தலைப்பு அப்படின்னு தான் இதுவரையில் கேள்விப்பட்டோம். தலைவுன்ற வார்த்தை அது கலோக்கியலாக இருக்கக்கூடிய சொலவடையாக இருக்கக்கூடிய தளவுன்றதையும் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். அதனுடைய அவங்க அதோட உபயோகத்தையும் சொன்னாங்க. அதாவது முந்தானைன்றது எத்தனை விஷயத்துக்கு ஒரு பெண்ணால உபயோகப்படுத்தப்படுகின்றத நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்து அந்த அளவுக்கு அதை அது வந்து அதை ரிலேட் பண்ணி அவங்க பேசினது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி சீத்தலை சாத்தனாரை பற்றி சொன்னது அது எல்லாமே இந்த தலைன்ற வார்த்தைக்கு ரிலேட் பண்ணி சொன்னது சிறப்பாக இருந்தது. நன்றி. அடுத்து கோமதி மேடம் இன்று பாட போறேன்னாங்க. அதற்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.
தேங்க்யூ ஜெயநாத் சார். அருமையான ஒரு ஃபீட்பேக். முத்துலட்சுமி மேடம் வாங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். லாவண்யா மேம் அசத்திட்டீங்க. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே கலக்கிட்டீங்க மேம். அந்த லைன் பாடும்போதே வந்து அப்படியே எனக்கு அந்த கண்ணுக்குள்ள அந்த பாடல் வரிகளும் அந்த காட்சிகளும் தான் நிரம்பி இருக்குது. அந்த இதை அந்த அலங்காரத்துக்குடைய சிறப்பு வந்து தலை சீவி அந்த முடிஞ்சிருந்தாதான் அப்படிங்கிறத வந்து நல்லா இன்சிஸ்ட் பண்ணி அழகா சொன்னீங்க. அது இன்னும் நிறைய ரீச் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். எல்லாருமே அது மாதிரி இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அருமை மேம். அப்புறம் வந்து அந்த இவங்க அஜித்தோட அந்த அந்த ஒரு சிக்னல் ஜஸ்ட் அப்படி காமிச்ச உடனே அந்த தலைமை அதுதான் நம்ம எவ்வளோ ஆர்ப்பாட்டமா இருக்கிறோங்கிறத விட ஒரு தலைவன் வந்து எப்படி இருந்தா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு சிக்னல்ல எல்லாரையும் நம்ம இது பண்றது அந்த அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப அழகா இருந்தது. அப்புறமா இது அந்த அதிரசம் அவர் வந்து அதாவது ஒரு தலைவர்னா இப்படி எப்படி இருக்கணும், எப்பவும் திட்டிகிட்டேவும் இருக்கக்கூடாது, எப்பவும் இப்படியும் இருக்கக்கூடாது, தவறு செய்யும்போது திட்டணும், அதே நேரம் அடுத்த நிமிஷம் அந்த தவறை தான் திட்டணுமே தவிர அதுக்குடைய அந்த பர்சனை கிடையாது. ஸோ அந்த இது பண்ணிட்டு டக்குன்னு அந்த சுச்சுவேஷனே சேஞ்ச் பண்றது அந்த அதிரசம் இது பண்ணி சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அப்புறமா அந்த லாஸ்ட் நீயுடைய சிவராத்திரியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த கதை ரொம்ப 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 அருமையான கதை. அந்த தலைக்கு வந்து அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, பொய் சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது மேம். உங்க ஸ்டைல ரொம்ப அழகா இன்னைக்கு பிபிடியோட அசத்திட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். வெரி நைஸ் ப்ரெசன்டேஷன். கோமதி மேம், உங்களுடைய பாடல்களுக்கு எங்களுக்கு சிவராத்திரி எஃபெக்டை காலம்பரையே ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய பாடல்கள் அவ்வளோ அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம். அருமை. வேறு செயல் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். பொலிவுக்கு பின்னூட்டமுக்கு செல்வதற்கு முன்பாக நமது அன்புகளுமிய சகோதரர் தாமோதரன் ஐயா அவருடைய தாயார் அவர்கள் அவருக்கு மட்டும் தாயார் அல்ல, நாம் அனைவருக்கும் தாயார். அவர்களுடைய நினைவு நாள் என்கின்ற பொழுது நாம் அனைவரும் எண்ணத்தால் அவரை எண்ணி வணங்குகிறோம். அவர்களுடைய ஆசீர்வாதம் நாம் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் நிறைந்திருக்கும். அடுத்தது பாடல் நாயகியாக நம்மோடு வந்திருக்கின்ற சகோதரியார் கோமதி அவர்கள் அன்றாடம் அவர் பாடாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை என்பது தெரிகிறது. அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார், பாடிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் இன்று பாடலுக்கு நமது அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய பொலிவாளர் சகோதரி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது இனிமையானவர் அவர்கள்லாம் தானே. அவங்க சொன்னதில் ஒரே ஒரு எனக்கு டவுட்டு தான், அது சரியா தெரியல, அதனால தான் கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட, ஏற்புரையில் சொல்லட்டும். தலையாலங்கானத்து போரில் வென்ற அதே நெடுஞ்செழியன் தானா இவருன்னு தெரியல, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இவர் எழுதியிருக்க பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்போர் என்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் தாளால் தாயுமனம் பெரியும் பெருங்குடி பிறந்த நல்லோருள்ளும் மூத்தோன் வருக வண்ணாதவருள் அறிவுடையோன அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கட்படுமே அப்படின்னு இந்த பாடலும் கல்வி சம்பந்தமான பாடலை பாடியவரும் இதே நெடுஞ்செழியனான்னு தெரியல எனக்கு, அதை விளக்கமாக சொல்லுங்க. அடுத்தது சகோதரியர் கடைசியில் சொன்னப்போ கூட அதிர்ஷ்டத்தை பற்றி சொன்னாங்க. கஷ்டமாக இருக்கிற கஷ்டத்தை ஏற்படுத்திட்டோமே அதை மாற்றணுமேங்கிறதுக்காக மட்டும் அதிர்ஷ்டம் கொடுக்க வேண்டியதில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறப்பவும் கொடுக்கலாம். அதனால நாங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். லாவண்யா மேம் அதிர்ஷ்டத்தை அதை பார்சலில் போடலாமான்னு தெரியல, போட்டு எல்லாருக்கும் எங்களுக்கு அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வேறு செயல் சார். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க, அன்பான ஒரு ஃபீட்பேக். தாமோதரன் சார். நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். லாவண்யா மேடம், தலை அலங்காரத்தை பற்றி மிக சிறப்பாக நிறைவுபடுத்தியதற்கு மிக்க நன்றி. இன்னொன்றும் கூறினார்கள்,
எவ்வளவுதான் நீ மேக்கப் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தா கூட தலையை வாரலைன்னா அந்த அலங்காரமே நன்றாக இருக்காது என்று கூறினார்கள். உண்மையிலேயே தலை அலங்காரம் ஒரு ஒவ்வொரு உயிருக்கும் தேவையானது. ஏனால் தலையை பார்க்கும்போது அது வேற மாதிரியாக இருந்தால் அவருடைய உருவமே மாறிவிடும். அதனால் தலை அலங்காரமாகத்தான் இருக்க வேண்டும். நிறைய கருத்துக்களை இன்று கூறினார்கள். கடைசியில் சிவனை பற்றி கூறினார்கள். அதுதான் மிக சிறப்பு. லிங்கோத்பவரை பற்றி நான் வணங்கிவிட்டு செல்கின்றேனே தவிர, லிங்கோத்பவரை பற்றி இவ்வளவு விளக்கமாக யாருமே கூறியதில்லை. கூறி நான் கேட்டதில்லை. இன்று ஏனென்றால் என்னுடைய தாயின் நினைவு இந்த நாளில் தான் வருவதால், அது லிங்கோத்பவர் சிறப்பான ஒரு அவதாரம் என்று இன்றுதான் இன்றைக்கு புரிய வைத்த லாவண்யா மேடம் அவர்களுக்கு பல்லாண்டு காலம் சிறப்புடன் வாழ எங்களுடன் நற்புறையில் இணைந்து நல்ல பல கருத்துக்களை கூறி எங்களையும் மகிழ்வித்து உங்கள் குடும்பமும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார். நன்றி சார். எல்லாருக்கும் தாயின் நினைவு நாளில் வாழ்த்திய அனைவருக்கும் தாயின் நினைவாக அவள் நலமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக அவங்களோட ஆசீர்வாதங்கள் எங்க எல்லாரும் கிடைக்கட்டும். நன்றி சார். வேற எல்லாரும் கை உயர்த்திட்டீங்க. வேற யாராவது பேசணும்னா அன்மியூட் பண்ணி நீங்களே பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா, ரொம்ப சிறப்பு. வாங்க. இந்த இன்றைய நிகழ்வு இன்றைக்கு கால ஏற்ப இந்த நிகழ்வு நடந்தது. இன்றைய ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ மேடம் வந்து பேசுறதும் சரி, அதே போல அனைவரும் ஃபீட்பேக் கொடுத்ததும் சரி, மறக்க முடியாத ஒரு விஷயமா போச்சு. இன்னைக்கு தாமோதரன் சாருடைய தாயாருக்காக நினைவு நாளில் வந்து அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களை நம்ம வந்து எல்லாரும் நினைவு கூறுகிறோம். தாமோதரன் குடும்பத்தை நம்ம வாழ்த்துகிறோம். கோமதி மேடம் வந்து பாடல் வந்து ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு இரவு பாட போறத வந்து இப்பவே ஆரம்பிச்சிருக்காங்கன்றது சிறப்பு. அந்த நதியில் விளையாடி அந்த பாட்டு சொன்னாங்க, அதை பத்தி ஜஸ்ட் ஒரு வரி. சிவாஜி சாருக்கு ரொம்ப பிடித்த பாடல் எதுன்னு ஒரு வாட்டி ஒரு பேட்டியில சொல்லும்போது அது சொன்னாரு, இந்த பாட்டு, இந்த படம், இந்த வரிகள் தான் சொன்னாரு. ஸோ அது வந்து ரொம்ப ரசிச்சு சொன்னாரு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். காஞ்சி புராணத்துல வருது, மாதவ சிவஞானி வரிகள் சொல்றது, கைலாய பரம்பரை சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி புயல் திருவாடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடியோன் திருமரபு நீடூடி தழக மாதோ. அனைவருக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்களை. சிவராத்திரி சுபராத்திரி என்று கூறி இந்த நாளில் பஞ்சாட்சர முதலோடு ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட்ல சொல்லக்கூடிய விஷயம்தான். யான்றது வந்து உடம்ப சொல்லுது, அதை வந்து மான்றது வான்றது அருளை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய சீன்றது சிவத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து மான்றது மாயை அந்த மாதிரி சொல்றாங்க. ரொம்ப சிறப்பு. இருக்கிற நாள்ல வந்து ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தையும் அதே மாதிரி சிவன எல்லாமே ரெண்டும் ஈக்குவலண்டான இதுதான். அதே திருப்பட்டதே சிவன மந்திரம் வந்துடும். அதாவது இவர் நம்ம மாணிக்கவாசகருடைய சிவபுராணம் குறைஞ்சபட்சம் வந்து படிக்கிறதுக்கு முற்படுவோம். இல்லைன்னா வந்து இதுலேயாவது கேட்போம். அது கேட்டாலும் சிறப்பா இருக்கும். இந்த 6, 5, 8ன்னு சொல்லிட்டு ஒரு தேதி சொல்றாங்க. அதை வந்து எடுத்தவொன்னே சொல்றாரு. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றின்னு சொல்றாரு. அதாவது வந்து 658 வரும். 6, 5, 8 அந்த 658 வரிகள் தான், அது பாடல்கள் தான் திருவாசகத்துல இருக்கு. ஸோ இந்த நாளில் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நன்றி ரமேஷ் சாருக்கும் பேசிய அடியனுடைய ஆசனார் லாவண்யா மேடத்துக்கும் நன்றியை தெரிவித்து வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கோமதி மேடம் வந்து இன்னும் இது போல தகவல்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மில்டன் சார். வேற யாராவது கைவிட்டிருக்கீங்களா? இருங்க பாக்குறேன். ஹீலர் சார் வாங்க. சிவாயமாக அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவனை பத்தி கரெக்டா உள்ள வரும்போது இந்த தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எங்க பார்க்கணும், எதை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேடம் வந்து கோமதி மேடம் வந்து பாடினது
அப்படியே சந்தோஷத்தோட உச்சம். எங்கும் சிவாய எதிலும் சிவாயன்னும் போது நேத்திக்கு வந்து ஒரு கவுன்சிலிங்காக நான் ஒரு ஆடு போட்டிருந்தேன். அதுல ஒரு அம்மா எனக்கு 40 லட்ச ரூபா கடன் இருக்கு, அதுல இருந்து மீளணும், உங்கள்கிட்ட பயிற்சிக்காக எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு டைம் கொடுத்துருக்கேன். அதாவது எங்க இருந்து எதை போய் பார்க்கணும், அது இறைவனோட பிளான் என்ன, அதாவது என்னன்னா நம்புறோம்ல, இந்த உலகத்தை நம்புறதும் உலகத்துல இருக்கிற பீப்புளையும் நம்பணும் அப்படிங்கிற தன்மையை வந்து இந்த கோமதி மேடம் இந்த இடத்துல பாடினதும் சிவனோட உச்சந்தலை தலையை தேடாத காலை தேடாத, நீ தேடினாலும் கிடைக்க மாட்டேன் அப்படிங்கிறதும் அந்த சுப்பீரியர் பவரோட அவரோட பிளான் இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லை. அதை வந்து நம்ம நம்பி இறங்கிட வேண்டிதான். ஸோ அதை வந்து புரிய வச்ச உங்களுடைய அந்த லாஸ்ட் ஸ்லைடு தான் பார்க்க முடிஞ்சது. அருமை அருமை, வாழ்த்துக்கள். சிவமெங்கே சக்தி எங்கே, சிவமெங்கே சக்தி எங்கே, சிவசக்தி இங்கே இங்கே, வாழ்க பல்லாண்டு. அருமை. இன்னைக்கு சிவராத்திரி காலம்பரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அருமை வெங்கடானந்த் சார். வேற யாராவது உங்களுடைய ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார், குட் மார்னிங் டு ஆல். ஹாப்பி மார்னிங். Yes sir, thank you madam, thank you madam, thank you for your presentation today. தலை அப்படிங்கிற 2 வார்த்தையை வச்சு பல ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் வந்து பல டைமென்ஷனில் நீங்கள் வந்து வார்த்தைகளை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு மைண்டை நிறைவுபடுத்திட்டீங்க. சூப்பராக இருந்தது உங்கள் செஷன். நைஸ் ப்ரெசன்டேஷன், நைஸ் டெலிவரிங். ஸோ எவ்ரிதிங் குட் மேம். எல்லாமே அதுக்கு பின்னோட்டம் கொடுத்த அத்தனை ஐயாக்களும் ரொம்ப அருமையாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேவோடைய சிறப்பையும் காலையிலேயே நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. நீங்களும் பண்ணீங்க மேடம், கோமதி மேடம், ஐயா வீரராகவன் சார், ஹீலர் அண்டு எல்லாருமே வந்து பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். மோட்டிவேட் ஆயாச்சு. இன்னைய டே அப்படியே இதே ஸ்பிரிட்டோடு தான் நமக்கு இன்றைக்கி தொடங்க போகுது அப்படிங்கிறத மைண்டு ஃபுல்லாக பண்ணிச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். கங்க்ராச்சுலேஷன் for your upcoming. Thank you sir, thank you so much for this opportunity. Thank you மஞ்சுளா மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா இன்கால் மெசேஜஸ் படிக்கிறேன் நான். அதுக்குள்ள வேற யாராவது இருந்தால் கொடுங்க, அது பிறகு நான் பார்த்துக்கலாம். சார் நான் பேசிடுறேன் சார். ஓகே மேடம், நீங்கள் பேசுங்க மேடம். மேம் செஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் ஒரே மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஒரு நிறைய விஷயங்களை புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருந்தது. நிறைய விஷயங்களை வந்து கொடுத்தீங்க. வரலாறுலேருந்து தொடங்கி அந்த அதிரசமாகட்டும், இந்த பண்புகள் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. இந்த மாதிரியும் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொன்னது சூப்பர் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ சிவகணி மேடம். அண்ட் இன்கால் மெசேஜஸ்ல பார்த்தா சண்முக வீரமணி சார் வந்து அனைவருக்கும் இனிய நற்பலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் தலை வித் நைஸ் எக்ஸாம்பிள்ஸ் வித் சிவராத்திரி ஃபெஸ்டிவல் எக்ஸ்பிளனேஷன் தேங்க்யூன்னு கொடுத்துருக்கீங்க. சிவகுமாரன் சார் வந்து வரலாற்று நிகழ்வோடு தலைப்பை ஒட்டி தந்தது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வோட 1 நிமிட ஏற்புரைக்காக லாவண்யா மேடத்திட்ட ஒப்படைக்கிறோம். தேங்க்யூ ஆல் ஃபார் த வண்டர்ஃபுல் ஃபீட்பேக். ரொம்ப சிறப்பாக எல்லாருமே இது பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதில் சார் வந்து வீரா சார் ஒரு கொஷின் கேட்டிருந்தாரு. சார் கூகுள் உதவியோட எனக்கு இப்போ கிடைச்ச பதிலை சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஆழ்ந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். 2 பேரும் வேற வேற சார். தலையாலங்கணத்து நெடுஞ்செழியன் வந்து சேரச்சோழர்களை வெற்றி அடைஞ்சவர். ஆரியப்படை கடந்தவர் வந்து ஆரியன் சர்டிஃபிகேட் பண்ணவர். அவர் தான் சிலப்பதிகாரத்துல நம்ம கண்ணகி வந்து பேசுறாரு இல்லையா, அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர் தான் ஆரியப்படை வென்ற நெடுஞ்செழியன். இதுதான் இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அடுத்து டீப்பா நான் படிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் சார். இந்த தலை வந்து சொன்னோம்னா நிறைய இது பார்த்துக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் இது சார்ந்து இருக்கு. அது வெறும் ஒரு உடலில் இருக்கின்ற ஒரு உறுப்பா இல்லாம அதுதான் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா, தலைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அததான் அழகா இப்ப சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியில கூட அறிவு, அந்த மனது வேற அறிவு வேற நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். மனசு இங்க இருக்கு, அறிவு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது சும்மா நம்மளா சொல்லிக்கிறது. இங்க ஒருவேளை கை வைக்க ஈஸியா இருக்குங்கிறக்காண்டி இங்க மனசு இருக்குன்னு சொல்லிட்டோமா என்னன்னு தெரியல. ஆனா எல்லாமே வந்து இங்கதான் இருக்கான்.
அறிவு அந்த தலைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் இவர் பாரதி கிருஷ்ணகுமார் வந்து ஒரு ஸ்பீச்ல சமீபத்துல பேசும்போது சொன்னாரு. அப்ப அந்த அறிவு அதை வச்சுதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. அதை எவ்வளவு சரியா பயன்படுத்தி எல்லாருமே ஒரு தலைமையான இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கு. அதை சரியா நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. வணக்கம். எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். நன்றி. தேங்க்யூ லாவண்யா மேடம். அருமையான ஒரு தலைப்பை தலைங்கிற தலைப்புல அருமையான செய்திகளை சொல்லி இது நிறைய பேர் அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் பார்ட்டிசிபென்ட் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிக்கிறோம். ஸோ இன்று ஒரு சண்டே, சிவராத்திரி, அது மாதிரி பல ஸ்பெஷலான நேரத்திலும் கடைசி வரை இருந்த அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவித்து, வேலை நிறுத்த காரணமாக இணையமுடையவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுவோம். நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரமேஷ் நெய்வேலி. நன்றி சார், சிறப்பான வார்த்தை.